தொடர் ஏப்பம் ஏன் வருது? இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னா ஏப்பம் வரும். இதை சொல்லுவாங்க வெத்தி ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிக்கு, அதாவது பசி வந்துருச்சுங்கிறதுக்கான அறிகுறி. சில பேருக்கு சாப்பிடும் போதே ஏப்பம் வரும். ஒரு சிலருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தொடர்ந்து ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? சாப்பிடாமலே இருக்கும்போது அவங்க காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, அப்படியே வயிறு ஊதி போனாப்புல கம்முன்னு இருக்கு, ஆனா ஏப்பம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல டாக்டர். தொடர்ந்து ஏப்பம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஏப்பம் அப்படிங்கிறது எங்க தொட்டாலும் ஏப்பம் வரும். லைட் இப்படி கையை பிடித்து பிடிச்சோம்னா உடம்புல எந்த பகுதியை தொட்டாலும் தொடர்ந்து ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 50 தடவையாவது ஏப்பம் விடுவாங்க. பக்கத்துல இருந்து எண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்பர் 1 2 3 ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஏன் இந்த தொடர் ஏப்பம் எங்க இருந்து வருது? இந்த கேஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு இருக்கு. இதுக்கு ரொம்ப எளிமையா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏப்பம் எப்படி வருது அப்படிங்கிறது அழகா தெரியும். இந்த ஜீரணத்தை கெடுக்காம நாம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதுல இருந்து நிரந்தரமாக நம்ம விடுபட முடியும். ஒரு உணவை நம்ம வாயில மென்று சுவைத்து நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு கவலமானது உணவு குழல் வழியாக இரைப்பையை வந்தடையும் இல்லையா? இப்ப இரைப்பையை வந்தடையும் போது இந்த உணவு நம்ம சாப்பிட்டு, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட இடத்துலயே தூங்குறது, சாப்பிட்ட உடனே அங்கனே படுக்கக்கூடியது, சாப்பிட்டு கையை கழுவுறாங்களோ இல்லையோ அங்கனே தலை சாய்க்கணும், சாப்பிடாம எனக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்வேன், சாப்பிட்டா செத்த படுத்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாப்பிட்டவனே படுத்து பழகக்கூடியவங்களுக்கு, சாப்பிட்டவனே படுத்து தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு, அல்லது நேரம் தவறி சாப்பிடக்கூடியவங்களுக்கு, அல்லது ஒண்ணுமேல ஒண்ணு உணவு சாப்பிட்டு முடிச்சோன்னா அடுத்த உணவு, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது, சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கு. இப்பதான் சாப்பிட்டுருப்பாங்க, அல்லது சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டீயை குடிக்கிற, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு ஒண்ணுமேல ஒண்ணுன்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தா அது நிச்சயமாக இரைப்பையினுடைய உள் சுவர்கள் தளர்வு ஏற்படும். அப்ப தளர்வு ஏற்பட்டு இந்த உணவு என்ன ஆகும்னா அதிக நேரம் இரைப்பையில தங்கி இருந்தா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த உணவு புளிச்சு போய் அதோட ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இரைப்பினுடைய உள் சுவரை புண்ணாக்கும். அப்படி புண்ணாக்கும் போது ஸ்டொமக்ல ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகும். அப்படி அல்சர் அப்படிங்கிறது இப்ப இரைப்பினுடைய உள் சுவர் வந்து 3 லேயரா இருக்கு. லேட்டரல், வெளிப்புறம் வெளிசுவர், உள் சுவர், நடுசுவர் அப்படின்னு 3 பகுதி இருக்கு. அந்த உள் சுவர் வந்து மேடு பள்ளங்களாக இருக்கும். அதுதான் உணவை வந்து நம்ம இப்படி சுருங்கி விருந்து நசுக்கி மாவாக்கக்கூடிய ஒரு மேடு பள்ளங்கள் இருக்கும், தசையில் உள்ள மேடு. இப்ப இந்த இரைப்பையில ஏற்படுற இந்த புண்ணு என்ன ஆகும் அப்படின்னா இந்த புண்ணுல சிறிதளவு உணவு துகள்கள் தங்கி இருக்கும். இது 1 மாசம் 2 மாசம் ஆகும். அடுத்து 2வது லேயரையும் புண்ணாக்கும். மீண்டும் அந்த 2வது லேயர்ல உணவு டைஜஷன் ஆகி எல்லாம் போயிட்டாலும் சிறிதளவு இந்த புண்ணுல லேசா உணவு துகள்கள் தங்கி இருக்கும். அது அடுத்த வேளை உணவோடு கலந்து புளிச்சு போயிடும், கெட்டு போயிடும். அதுல உருவாகிற ஆசிட் என்ன செய்யும்னா லேசா அப்பப்ப 1 or 2 டைம் வரும், அவ்வளவுதான்.